மராட்டி பஜன்கள்ல இருக்கிற ஒரு ஆனந்தம் எந்த ஒரு பாஷையிலையும் நம்மளால பார்க்க முடியாது. இந்த மகாராஷ்டிரத்தை நிஜமாவே கொண்டாடணும். எவ்வளவு தேவ புருஷர்கள் இந்த மராட்டி ராஜ்யத்துல பிறந்து துக்காராம் ஆட்டம், நாமதேவ ஆட்டம், ஞானேஸ்வர் ஆட்டம், இவ்வளவு அழகான பஜன்களும் அபங்ஸும் பண்ணி கலக்கியிருக்காங்க. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. सर प्रार्थना श्लोक सुन रहे हैं सर। चैप्टर 3। சொல்லுங்கம்மா. अन्नाद् भवन्ति भूतानि पर्जन्यादन्न सम्भवः यज्ञात् भवति पर्जन्यो यज्ञः कर्म समुद्भवः प्रकृते क्रियमाणानि गुणैः कर्माणि सर्वशः अहङ्कारविमूढात्मा कर्ताहमिति मन्यते। जय श्री कृष्ण। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணஜி. மூடாத்மா நம்ம மாதிரி இருக்கவா கர்த்தாக மிதி மன்யதே, நம்ம தான் பண்றோம் அப்படின்னு நினைச்சுன்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. 9வது அத்தியாயத்துல இருக்கோம். 9வது அத்தியாயம் பக்தி யோகத்துக்கு ஆன மார்க்கம். ரொம்ப அழகான ஸ்லோகங்கள். இன்னையோட ஸ்லோகங்களும் ரொம்ப அழகழகான ஸ்லோகங்கள். நேத்திக்கும் நல்லா இருந்து அதை கண்டினியூ பண்ணலாம். பிரேயர் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா சுபஸ்ரீஜி யூ கேன் டேக் ஓவர். अनन्याश्चिन्तयन्तो मां ये जना पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमो वहाम्यहम्। पत्रं पुष्पं फलं तोयं यो मे भक्त्या प्रयच्छति तदहं भक्त्युपहृतमश्नामि प्रयतात्मनः. கிருஷ்ணா. முதல் நேத்திக்கு 3 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். 3 ஸ்லோகங்கள் சுபஸ்ரீஜி நீங்க ரிவிஷன் பண்ணிட்டலாம். இன்னைக்கு இன்னொரு ஸ்லோகங்கள் ஆரம்பிச்சிடலாம். जय श्री कृष्ण सर। जय श्री कृष्ण जी. ओम श्री परमात्मने नमः। श्रीमद्भगवद्गीता अथ नवमोऽध्यायः। श्रीभगवानुवाच इदं तु ते गुह्यतमं प्रवक्ष्याम्यनसूयवे ज्ञानो विज्ञानसहितं यज्ञात्वा मोक्ष्यसे शुभात्। राजविद्या राजगुह्यं पवित्रमिदमुत्तमम् प्रत्यक्षावगमं धर्म्यं सुसुखं कर्तुमव्ययम्। अश्रद्धधाना पुरुषा धर्मस्यास्य परन्तप अप्राप्यमान् निवर्तन्ते मृत्यु संसारवर्त्मनि। ரொம்ப அழகா பகவான் தன்னை பத்தி இந்த இந்த வித்யாவை பத்தி, இந்த ராஜவித்யா ராஜகுக்கியம், இதோட ஞானம், இதோட விஞ்ஞானம், அதனால வந்த வித்யை ராஜவித்யா ராஜகுக்கியம் பவித்ரம் உத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்து அவ்யயம் அப்படின்னு 8 விதத்துல வர்ணிச்சிருக்கார். அது என்ன, அது அந்த அந்த வித்யான்னு சொல்லிட்டு இருக்கோமே, இந்த ஞானம் விஞ்ஞானம் ரொம்ப ரகசியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறாரே, அது என்னது அப்படிங்கிறதுக்கு 4வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிக்கிறார். மயா ததமிதம் சர்வை ஜகதவ்யக்தமூர்த்தினா
मत्स्थानि सर्वभूतानि न चाहन्तेष्वस्थितः மயா என் ததம் வியாபித்துள்ளது இதம் இந்த சர்வம் எல்லா ஜகத பிரபஞ்சம் அவ்யக்த வெளிப்படுத்தாத மூர்த்தினா முகம் மத் ஸ்தானி என்னோட இடத்தில் எனக்குள் சர்வ எல்லா பூதானி உயிரினங்கள் ந இல்லை ச மற்றும் அகம் நான் தேஷு அவருள் அவஸ்திதா வசிப்பது. பகவான் சொல்றார், இந்த பிரபஞ்சம் என் வெளிப்படுத்தாத முகத்தால் வியாபித்துள்ளது. எல்லா உயிரினங்களும் என்னுள் வசிக்கின்றன, நான் அவர்களில் வசிப்பது இல்லை அப்படின்னு பகவான் சொல்றார். ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். மயா ததமிதம் சர்வை மயா நடுவில் எடுத்து த ரெண்டு த மிதம் சர்வர்வைஞ ஜ வருதுனால ஜகதவ்யக்த ஜகத மூணுமே குறில் எழுத்துகள். தவ்ய த மேல் ஆகாத் கொடுத்து தவ்ய யக்த ய மேல் ஆகாத் கொடுத்து ஜகதவ்யக்த மூர்த்தினா மூர் நெடில் எழுத்து அப்புறம் ரஃபார் கொடுத்து தீனா மத்ஸ்தானி இத்து இசு த மூணு இருக்கு. மூணு கேட்கணும், மஸ்தானி சொல்லக்கூடாது, ரொம்ப வேற மாதிரியா அதுக்கு அர்த்தம் வந்துடும். மத்ஸ்தானி மத்ஸ்தா நடுவில் எழுத்து நீ ஷார்ட் ஆயிடும். சர்வபூதானி பூதா ரெண்டுமே நடுவில் நீ ஷார்ட் ஆயிடும். ந சாஹந்தேஷ்வ न चाहन्तेष्व ते में लगा तेष्वस्थितः वस्थिव में लगा करते न चाहन्तेष्वस्थितः. मया ततमिदं सर्वं जगतो व्यक्तमूर्तिना मत्स्थानि सर्वभूतानि न चाहन्तेष्वस्थितः. பியூட்டிஃபுல்லி ஜெகதவ்யன்னு கேட்டது, ஜெகதவ்ய மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோ. சோ இந்த ஸ்லோகம் அதுக்கு அடுத்த ஸ்லோகம் தான் இந்த அத்தியாயத்தோட மெயின் டீச்சிங். மெயினா இந்த ராஜவித்யா ராஜகுக்கியம்ங்கிறது அறிஞ்சிக்கணும்னா புரிஞ்சுக்கணும்னா இந்த ஸ்லோகம் இதுக்கு அடுத்த ஸ்லோகம் கொஞ்சம் டீப்பா யோசிச்சு புரிஞ்சுட்டோம்னா ரொம்ப அழகான ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றதுன்னா, பகவான் இந்த பிரபஞ்சம் முழுக்கத்திலயும் நாதான் பரவி இருக்கேன், நாதான் வியாபித்திருக்கேன். எல்லா இந்த பிரபஞ்சம் முழுக்க நான் உன்னோட அவ்யக்த மூர்த்தினா, என்னோட முகமில்லாத, என்னோட விபூதிகள் இல்லாத, என்னோட இந்த நிர்குண ரூபத்தில் நான் இந்த பிரபஞ்சம் முழுக்க நான் வியாபிச்சிருக்கேன். எல்லா உயிரினங்களும் என்னில் இருக்கிறது, நான் அவரில் இல்லை. நான் அவரில் இல்லைங்கிறதுல இப்ப நம்மளோட ஜீவாத்மா பகவானோட ஒரு துளி அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா அந்த துளி நமக்குள்ள இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஆனா இந்த ஸ்லோகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அதை யோசிச்சுக்காதீங்கோ, அது தனியா வச்சுங்கோ. அது அந்த அந்த கேள்வி இருக்கட்டும் அதோட இடத்துல. ஆனா இந்த ஸ்லோகத்துல அவர் அப்படி சொல்ல வரல. இது முதல்ல என்ன சொல்றார் பகவான்? ஈஸ்வரர் எல்லா உயிரினங்கள்லயும் பண்ணவர் அவர்தான். எல்லா விஷயத்திலையும் பகவான் இருக்காருங்கிறது நமக்கு நம்ம இவ்வளவு நிலவா புரிஞ்சுட்டு இருக்கோம்.
பகவான் தான் எல்லா இடத்துலயும் இருக்கார் அப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே பகவான் தான் அப்படின்னா நமக்கு அப்புறம் கஷ்டமே இல்லை. ஒண்ணுமே பண்ண வேண்டாம், பகவான் பக்கத்துலயே இருக்கார். எல்லா இடத்துலயும் பகவான் தான் இருக்கார். பகவானோட நமக்கு எப்பொழுதுமே கனெக்ட் இருக்கலாம். ஆனா நம்ம மனசு வந்து, நம்மளோட புத்தி வந்து இதை பார்க்க முடியறது இல்லை. அதனால்தான் பகவான் வந்து இந்த இந்த அத்தியாயத்தையே எடுத்திருக்கார். பகவான் சொல்ற எல்லா உயிரினங்களும் என்னில் வியாபித்திருக்கிறது. ஒரு கடல்ல இருக்கிற அலை மாதிரி ஒரு குழந்தை கடல் பக்கத்துல உட்கார்ந்து கடலை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அலைகளை பார்க்கறது, அலைகள்ல வர நுரைகளை பார்க்கறது. சோ நுரை தனி, அலை தனி அப்படின்னு நினைச்சுக்கிறது. ஆனா நமக்கு தெரியும், அந்த நுரையாக இருக்கட்டும் அலையாக இருக்கட்டும் எல்லாமே இந்த சமுத்திரத்தோட இந்த கடலோட துளிதான். இப்ப அந்த குழந்தைக்கு வந்து இது வந்து தனித்தனி உலகம், தனித்தனி. அந்த நுரைக்கு வந்து ரவுண்டா இருக்கு, அது இப்படி சர்க்குலரா இருக்கு, ஸ்பியர் மாதிரி இருக்கு, பெருசா இருக்கு, சின்னதா இருக்கு அப்படின்னு அந்த நுரையே பல விதமா பார்க்க முடியும் அந்த குழந்தைக்கு. அந்த நுரை இப்படி இருக்கு, அலைக்கு ஒரு தனியான ஒரு ஒரு அதுக்குன்னு ஒரு ஒரு ரூபம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு குணம் இருக்கு அப்படின்னு அந்த அலைய தனியா பாக்குறது, இந்த நுரைய தனியா பாக்குறது. ஆனா நம்மளுக்கு வந்து எல்லாமே இந்த கடல் தான் அப்படின்னு தெரியுது. அதே குழந்தை வந்து ஒரு ஒரு குளத்தை பாக்குறதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குளத்துல வந்து இந்த தண்ணி வந்து ரிப்பிள்ஸ் வருது, அப்படி அலைன்னு சொல்ல முடியாது, ரிப்பிள் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, தமிழ் என்னது இல்ல. அதை பார்த்துட்டு இது வேறயா, ஆர் அம்மா சொன்னாலே அது வந்து கடல் தான் எல்லாமே அப்படின்னா இதுவும் கடலா அப்படின்னு ஒரு கேள்வி வரல. அதாவது அந்த நுரை, அந்த அலை எல்லாமே கடல் அப்படின்னு சொன்னவா, அப்ப இங்க ஒரு ரிப்பிள் மாதிரி ஒண்ணு வருதே, அது என்னது, அதுவும் கடலா அப்படின்னா, அப்ப அந்த அம்மா வந்து அந்த குழந்தைகிட்ட என்ன சொல்லுவா? இல்லம்மா இதெல்லாம் நீரு, எல்லாமே தண்ணீர். அந்த கடலை பார்த்தே அதுவும் தண்ணீர், அந்த அலையை பார்த்தே அதுவும் தண்ணீர், அந்த நுரைய பார்த்தே அதையும் தண்ணீர், இங்க இருக்கிற பாக்குறது இதுவும் தண்ணீர், எல்லாமே தண்ணீர் தான். அந்த தண்ணீரோட வேற வேற சொரூபங்களை நீ பாக்குற அப்படின்னு சொன்னதுதான் இந்த குழந்தைக்கு புரிய ஆரம்பிக்கும். சோ அதே மாதிரி பகவான் வந்து ஒரு கோயில்லையும் பார்க்கலாம், ஒரு பரமாச்சாரியாலையும் பார்க்கலாம். பகவான் வந்து விதவித ஒரு சொரூபத்திலையும் நம்ம பார்க்கிறோம். ஆனா அர்ஜுனன் பிரத்யட்சமா பகவானே பார்த்தாலும் அவருக்கு இந்த பகவான் தான் எல்லா இடத்துலயும் இருக்காரா அப்படின்னு புரியறது இல்ல. சோ அதுக்காக பகவான் சொல்ல, எல்லாத்துக்கும் எதுவுமே இல்லை, என்ன என்ன அடக்கிறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை, இதுக்குள்ள நான் இல்ல அப்படிங்கிறது. சோ அந்த விதத்துல புரியணும், நான் அவருள் வசிப்பதில்லை. நச்சாஹன் தேஷ்வஸ்திதா, நான் அவருள் வசிப்பதில்லை அப்படிங்கிறதுக்கு இதுதான். இந்த உலகத்துக்குள்ள நான் இல்ல, எனக்குள்ள இந்த உலகம் இருக்கு அப்படின்னு பகவான் சொல்றார். மயா ததமிதம் சர்வம் ஜெகதவ்யக்த மூர்த்தினா. பகவான் ஒரு சகுணமா ஒரு ஆகாரத்தோட பாக்குறதுக்கு தான் நம்மளோட மனசு வந்து கண்டிஷன்டா இருக்கு, ஒரு மூர்த்தியா பாக்குறதுக்கு.
ஆனா அவரை வந்து ஒரு நிர்குணமா நிராகாரமா பாக்குறதுக்கு நம்மளோட மனசுல வரமாட்டேங்குது. அதுதான் பகவான் சொல்றார், அவ்யக்த மூர்த்தினா, என்னோட நிராகாரமான ரூபத்தான் இந்த பிரபஞ்சம் முழுக்க வியாபித்திருக்கு. மயா அப்படிங்கிறது என்னோடது அப்படின்னு தன்னோட ரூபத்தை காமிக்கிறார். அதாவது அவரோட சகுணமான ஸ்வரூபத்தை காமிக்கிறார் மயா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதுலயே அவ்யக்த மூர்த்தினா, என்னோட வெளிப்படையாகாத நிராகார ஸ்வரூபம். என்ன பகவான் சொல்ல, நான் என்னோட சகுணமான மூர்த்தியாவும் என்ன பார்க்க முடியும், என்னோட அவ்யக்த மூர்த்தியாவும் என்ன பார்க்கலாம். மஸ்தானி சர்வ பூதானி, எல்லாரோடும் எனக்குள்ள இருக்கு. இந்த முழு பிரபஞ்சமும் எனக்குள்ள இருக்கு. என்னோட பரா பிரகிருதி, என்னோட அபரா பிரகிருதி ரெண்டுத்தையும் சேர்ந்துதான் இந்த இந்த முழு பிரபஞ்சமே. எல்லாமே எனக்குள்ளதான் இருக்கு. ஏன்னா எல்லாமே என்னிலிருந்து தான் வந்து எனக்குள்ளேயே இருந்து என்னோடயே திரும்பி கலைஞ்சின்றது. நச்சாகம் தேஷ்பவஸ்திதா மத்ஸ்தானி சர்வபூதானி, எல்லாமே எனக்குள்ள இருக்கு. ஆனா நான் எதுலயுமே இல்ல. ஏன்னா நான் அதுக்குள்ள இருந்தேன்னா அது அழிய போறது அப்படின்னா நானும் அழிஞ்சிருவேனா? அதோட நானும் அழிஞ்சாகணுமே, நான் அதுக்குள்ள இருந்தேன்னா. அதனால பகவான் சொல்ற, நான் அதுக்குள்ள இல்ல. ஏன்னா எனக்கு அழிவு கிடையாது. நான் இதோட டிட்டாச்சா இருக்கேன். அதுவும் இருக்கு, நானும் இருக்கேன். எனக்குள்ள அதெல்லாம் இருக்கு. சோ அதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு மாயை தான், பிரகிருத்தியோட ஒரு விளையாட்டு தான். அது நம்மள வந்து நிஜம் நினைச்சுன்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா இது வந்துட்டு திரும்பி போயிட்டே இருக்க போது, பிரம்மனோட பகலுக்கும் இரவுக்கும் தகுந்தக்கு மிடில் அது மாட்டிண்டு போயிட்டு வந்து இருக்க போறது. அதெல்லாம் வந்துட்டு போக போற ஒரு க்ஷரமான ஒரு விஷயம். நான் அக்ஷரம், எனக்கு நான் அவ்யயம், நான் அதுல இல்லை. சோ அப்படின்னா நமக்கு ஒரு கேள்வி வரும், இதெல்லாம் நம்ம சரி கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, இந்த அலை வந்து கடல்ல இருக்கிறது எல்லாமே ஜலம், அது வரைக்கும் நமக்கும் புரியுது. ஆனா இவ்வளவு பொருட்களை பாக்குறோமே, மரம் பாக்குறோம், ஒரு செடியை பாக்குறோம், ஒரு கம்ப்யூட்டரை பாக்குறோம், ஒரு டிவியை பாக்குறோம், ஏன் நம்மள உற்றார் உறவினர் எல்லாருக்கும் ஒரு பேரு முகம் அவளோட ரூபம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு. அதெல்லாம் நிஜம் இல்லையா? அவளோட நம்ம டெய்லி பேசிட்டு இருக்கோம், அவளோட வேலை பண்றோம் அப்படின்னா அந்த அவள்லாம் நிஜம் இல்லையா அப்படின்னா, அதுக்குதான் பகவான் அடுத்த ஸ்லோகத்துல இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்ல. அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். நச்ச மத்ஸ்தானி பூதானி பஷ்ய மே யோகமைஸ்வரம் பூத பிருன்ன ச பூதஸ்தோ மமாத்மா பூத பாவனஹ. நச்ச ஆனால் இல்லை, மத்ஸ்தானி என்னுள் வசிப்பார், வாசிப்பார்னு இருக்கேன். பூதானி உயிரினங்கள், பஷ்ய பார், மே என், யோக யோகம் என்னோட யோக ஐஸ்வரம் தெய்வீகமான யோகத்தை பார். பூதபிருத் தாங்குபவன், ந ச மற்றும், பூதஸ்தோ உயிரினங்களில் அடங்கி, மம என், ஆத்மா ஆத்மா, பூத பாவனக உயிரினங்களை படைப்பவன். நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, எல்லாம் பொருட்படுத்தாதீங்க. ஆனால் எல்லா உயிரினங்களும் என்னுள் வசிப்பது இல்லை. என் தெய்வீக யோகத்தை பார், நான் தான் எல்லா உயிரினங்களையும் படைப்பவன் தாங்குபவன். ஆனால் நான்
அவைகளில் அடங்கி இல்லை. கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும், படிக்கலாம் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணிச்சா கொஞ்சம் கொஞ்சம் புரியும். ஒரு க்ஷணமா பார்க்கலாம். ந ச மத்ஸ்தானி, ந ச குறில் எழுத்துக்கள், மத்ஸ்தா இத்து இஸ் த 3, மத்ஸ்தானி பூதானி, பூதா ரெண்டுமே நெடில் எழுத்துக்கள், நீ ஷார்ட் ஆயிடும். பஷ்யமே, பஷ்ய பஷ்ய இல்ல, பஷ்ய மே யோக, யோக நெடில் எழுத்துக்கள், மைஷ்வ ஐ அழுத்தி சொல்லணும், மைஷ்வ இஷ்வ ஜான மை ஆகாத் கொடுத்து மைஷ்வரம். பூத பிருன்ன ச பூதஸ்தோ, பூத பிருன்ன இல்ல, பூத பிருன்ன, பூ நெடில் எழுத்து, பிரு அது தனி எழுத்து, பூத பிருன்னு சொல்லாம பூத பிருன்ன ரெண்டுன்னா இருக்கு. च भूतस्थो, च भूतस्थो, त அப்புறம் அந்த ஆகாத் கொடுத்து தஸ்தோ, மமாத்மா, மமா மேல் ஆகாத் கொடுத்து மமாத்மா, பூத பாவனஹ, பூத பா அதெல்லாம் வேண்டாம், பூத பா தனித்தனி எழுத்துகள், भावनः. न च मत्स्थानि भूतानि पश्य मे योगमैश्वरम् भूतभृन्न च भूतस्थो ममात्मा भूतभावनः. பியூட்டிஃபுல். நிறைய பர்த் அதெல்லாம் வரதுனால கொஞ்சம் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணா ரொம்ப அழகா வரும். ஸோ எல்லாருக்கும் அது நீங்க ரொம்ப அழகா சொன்ன, உங்களை சொல்ல எல்லாருக்கும் சொல்ல பொதுவா. பகவான் வந்து இந்த போன ஸ்லோகத்துல நெக்ஸ்ட் இடத்துக்கு எடுத்துட்டு போறார். இப்ப நம்ம கண்ணால பாக்குறோம், காதால கேட்கிறோம், மூக்கால முகர்றோம், நம்ம தொட்டால நம்மளால நம்ம உடம்பால் நம்மளால இன்னும் தொட முடியறது. எதெல்லாம் அந்த மாதிரி பண்றோமோ அதுக்கெல்லாம் ஒரு பேரு, அதுக்கெல்லாம் ஒரு ரூபம் கொடுத்துருக்கோம். இது வந்து பகவானோட தெய்வீக பவர், தெய்வீக சக்தி, யோகம். ஒரு மேஜிக் பண்றவன் வந்து, மந்திரவாதி வந்து எப்படி எல்லாத்துமே நம்ம கைத்தாப்புல அப்படி கிரியேட் பண்ணிட்டு அப்படியே எடுத்துடுறாரு, அந்த மாதிரி பகவான். பகவான் தான் இது எல்லாத்தையும் உருவாக்குறார், எல்லாத்துக்கும் ஒரு அது எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கார், அப்புறம் அது எல்லாத்தையும் அழிச்சிடுறார். ஆனா இதுக்கெல்லாம் இந்த இந்த பொருள்கள், இந்த உயிரினங்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு தனி மீனிங் கிடையாது. எல்லாமே அவரால பண்ணதுதான். நச்சமஸ்தானி பூதானி, எனக்குள்ள யாருமே இருக்கிறது இல்ல அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். இதுக்கு முன்ன இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ற, எல்லாருமே எனக்குள்ளதான் இருக்காரு, மஸ்தானி சர்வ பூதானி அப்படிங்கிறது. குழப்பமா இருக்கும். ஆனா அது எப்படி அதை கொண்டு வருமோ அதை பொறுத்து இருக்கு, எப்படி அதை புரிஞ்சுக்கிறோமோ அதை பொறுத்து இருக்கு. இப்ப நான் பாக்குறதெல்லாம் உண்மை அப்படின்னு நினைச்சுன்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த பொருளை பாக்குறோம், இங்க நம்ம பக்கத்துல இருக்கிற உறவினர்களை பாக்குறோம், இங்க இருக்கிற மிருகத்தை பாக்குறோம், பட்சியை பாக்குறோம், மரத்தை பாக்குறோம், டிவியை பாக்குறோம், கம்ப்யூட்டரை பாக்குறோம், இதெல்லாம் உண்மை அப்படின்னு நினைச்சுட்டோம்னா பகவான் சொல்ற எல்லாமே எனக்குள்ள இருக்கு அப்படின்னு. அந்த குழந்தை எப்படி அந்த நுரையும் அந்த அலையும் நிஜம் அப்படின்னு நினைச்சுட்டு, எல்லாம் ஒரு ஒரு தனித்தனி ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு நினைச்சுட்டு பாக்குறதோ, அந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையுமே அப்படி பார்த்தோம்னா பகவான் சொல்ற எல்லாமே என்கிட்ட வியாபிச்சிருக்கு. பட் நம்ம வந்து அதை தவிர அதுக்கும் மேல ஒரு விஞ்ஞானத்தை புரிஞ்சுட்டோம்னா
எல்லாமே பகவானோட லீலை அப்படின்னு புரிஞ்சுட்டோம்னா அப்ப எல்லாமே அப்படி நம்ம எல்லாம் அவருக்குள்ள இல்ல அப்படி இந்த இந்த பொய்யான எதை நம்ம நிஜம் நினைச்சுன்னு தெரிஞ்சுட்டு இருக்கோமோ அதெல்லாம் அப்படியே இருக்கிறதா அது அவருக்குள்ள இல்ல. ஆனா இதெல்லாம் அவர் பொய். பகவான் எப்படி அந்த மந்திரவாதிக்குள்ள அதெல்லாம் இல்லையோ அந்த மாதிரி. அதனாலதான் பகவான் சொல்ற எனக்குள்ள எதுவுமே இல்லை அப்படின்னு. சோ நமக்கு வந்து இந்த ஞானம் எந்த ஞானம்? இதெல்லாம் பொருட்கள், இதெல்லாம் பார்க்கிறோம், இதெல்லாம் டச் பண்றோம், இதெல்லாம் முகர்றோம், இதெல்லாம் ருசிக்கிறோம், இதெல்லாம் கேட்கிறோம், இதெல்லாம் இருந்தாலும் இது எல்லாத்தையுமே பகவான் தான் பண்ணியிருக்கார். இதெல்லாம் இருக்க தாங்கிப்பார். கடைசியில எல்லாமே அழிய போறது. நம்மளோட உற்றார் உறவினர்கள் எல்லாரும் நம்ம பக்கத்துல இருக்கிறா. இன்னைக்கு அதெல்லாம் நிஜம் நினைச்சுன்னா நாளைக்கு அவள்லாம் பொய். எல்லாம் போயாச்சு, போயிடுவா நம்மளை விட்டுட்டு. எல்லாமே என்னோடு தெய்வீக யோகத்திலேருந்து வந்தது. இதையெல்லாம் நான் தான் பண்ணிருக்கேன், நான் தான் அதை வச்சுட்டு இருக்கேன், நான் தான் அதை அழிக்க போறேன். இந்த பொருளுக்கு, இந்த பேருக்கு பேர் கொடுத்த இந்த பொருள்களுக்கும் மிருகங்களுக்கும் பட்சிகளுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பேர் கொடுத்துன்னு தெரியல. இதெல்லாம் நான் தான் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற. ஏன்னா நம்ம மனசு எப்படி எதை பாக்குறதோ அதுக்கு தகுந்தாப்புல இருக்குது எல்லாமே. இப்ப ஆகாயத்தை நம்ம நீலம் அப்படிங்கிறோம். நீளமா அது இல்ல, அது கலரே கிடையாது. இருந்தாலும் நம்ம மனசுக்கு அது நீளமா தெரியுது. ஏன்னா அந்த லைட் அது மாதிரி. எப்படி அந்த நம்ம அந்த ப்ரொஜெக்டர்ல இருந்து இருக்கிற லைட்ல இருந்து லைட் வந்து வெறும் லைட் தான். ஆனா எய்தாப்புல ஒரு ஒரு பூனையும் எலியும் காமிக்கிறது இது. இதெல்லாம் என்ன அதே அதே மாதிரி நினைச்சுட்டு பார்த்தோம்னா இந்த லைட்டு எல்லா இடத்துலயும் இருக்கு. அந்த லைட்டுக்குள்ள அது எல்லாம் இருக்கா? இல்ல. அந்த பூனையும் அந்த எலியும் அந்த லைட்டுக்குள்ள இருக்கானா? இல்ல. பகவானுக்குள்ள இருக்காரா? இதெல்லாம் பகவான் பண்ண இதெல்லாம் லீலைகள் அதெல்லாம் பகவானுக்குள்ள இருக்கானா? இல்ல. நச்சமஸ்தானி பூதானி, நச்சமஸ்தானி பூதானி, எனக்குள்ள எதுவுமே இல்லை. ஏன்னா எனக்குள்ள இருந்ததுன்னா நானும் மாறதில்லை அப்படின்னா இதுகளும் மாறாம இருக்கும் இல்லையா? நான் எனக்கும் அழிவில்லை அப்படின்னா இதுகளுக்கும் அழிவில்லாம இருக்கும் இல்லையா? பகவானுக்குள்ள இந்த பகவான் சொல்ற எனக்குள்ள இதுகள் எல்லாம் ஒண்ணும் இல்லை. இந்த அலைகளுக்குள்ள தண்ணி இருக்கு, தண்ணிக்குள்ள அலை இருக்கு. ஆனா அந்த அலைகளுக்கு வேற ஒரு தனித்துவம் கிடையாது இந்த இந்த நீரை தவிர. அதே மாதிரி நமக்கு வந்து இந்த பகவானை தவிர வேற எதுக்கு நமக்கு ஒன்றும் அஸ்தித்வம் கிடையாது. ஏன்னா எப்படி அந்த நீருக்குள்ளே இருந்து அலை அலை வருதோ இந்த மாதிரி பகவானுக்குள்ள பகவான்ல இருந்து நம்ம வரோம். அப்புறம் பகவானுக்குள்ளே திரும்பி வந்துடுவோம். அந்த நம்ம அந்த அலைக்கு ஏதான ஒரு ஒரு கணபரம் அந்தந்த பொருட்கள் அந்த அலைக்கு ஏதான ஒரு இது இருக்கா? ஒரு பொருள் இருக்கா? இல்ல. சோ அந்த அலைக்கு ஒரு பொருள் மாதிரி நம்ம பார்த்தோம்னா அந்த அலைக்குள்ள நீர் இருக்கு, இந்த நீருக்குள்ள அலை இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஆனா இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இந்த அலைங்கிறதே அலைக்கு ஒரு எக்ஸிஸ்டன்ஸே கிடையாது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எல்லாமே தண்ணி தான் அப்படின்னு வச்சுப்போம். ஒரு மண் பானையில வந்து மண் இருக்கு. அந்த மண் வந்து எல்லா அந்த மண் பானைக்குள்ள இருக்கு. ஆனா அது அப்படி இல்லையே. ஏன்னா அந்த அந்த மண் பானையில மண் இருந்ததுன்னா அந்த மண்பானை அழிஞ்சு போச்சுன்னா அந்த மண் அழியறது இல்லையே. இந்த மண் அப்படியே தானே இருக்கு. அந்த மண்பானைக்குள்ள அந்த மண் இல்ல. அந்த மண்ணு தான் அழியறதே இல்லையே அப்படின்னா அந்த மண்பானை
உடையாதே. அது மாதிரி நமக்குள்ள பகவான் கொஞ்சம் குழப்பமான விஷயங்கள் தான். ஆனா புரிஞ்சுக்க அது கிளியர் ஆகும். பகவானுக்கு அழிவே கிடையாதுங்கிறதுனால நம்ம பகவான்ல இருந்தோம்னா நமக்கு அழிவு இல்லாம போயிடும். அதாவது நம்ம பகவான்கிட்ட மோட்சம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு அழிவு இல்லை, அது வேற விஷயம். எப்படி நம்மள இந்த தேகத்தோட பாக்குறோமோ அதை பத்தி தான் இது விஷயமே தவிர, இந்த மோட்சம் பிடிச்சு பகவானோட இருக்குன்னு அந்த விஷயத்தை பத்தி சொல்லல. இந்த பிரபஞ்சத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கா. நம்ம எப்படி இந்த பிரபஞ்சத்தை பாக்குறோமோ அதை பத்தி சொல்லிட்டு இருக்க. பஷ்யமே யோகம் ஐஸ்வரம், பாரு என்னோட தெய்வீக யோகம். எப்படி மத்ஸ்தானி சர்வ பூதானி நமஸ்தானி ந பூதானி ச மஸ்தானி. எனக்குள்ளேயே எல்லாருக்குள்ளேயும் நான் இருக்கேன், எனக்குள்ள யாரும் இல்லை அப்படின்னு ரெண்டையும் சொல்லிட்டு இருக்கார் பகவான் இங்க. அதான் சொல்ற பஷ்யமே யோகம் ஐஸ்வரம், என்னோட தெய்வீக மாயையை பார். பூத பிருன்னஜ பூதஸ்தோ மமாத்மா பூத பாவனா. இந்த ஈஸ்வரன் தான் இது எல்லாத்தையுமே பண்ணி இருக்கிறவர், கிரியேட் பண்ணவர் அவர் தான். அதை தாங்கிட்டு இருக்கிறவரும் அதான். ஆனா அதுல அவர் இல்லை, அவர் அதுல வசிக்கிறது இல்லை. அவர் அதன் இல்லை. இந்த இந்த இவ்வளவு பண்ணிருக்காரே. நம்ம குழந்தைய பத்துட்டோம்னா கொஞ்சம் நம்மளோட வயசு காலத்துல நம்ம அந்த குழந்தை மேல டிபெண்டா இருக்கும். ஏன்னா நம்ம பண்ணது அதுக்கு மேல நம்ம டிபெண்டா இருக்கலாம் அப்படின்னு. நான் தானே உன்னை பத்தி வளர்த்தேன், நான் அதனால நான் உன் மேல டிபெண்டா இருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணலாம். அது இந்த பகவானுக்கு அப்படி தோன்றது இல்லை. ஏன்னா அவர் யோகம், அவரோட தெய்வீக யோகம், அது சமத்துவத்தோட. நான் இதை கிரியேட் பண்ணி நான் இதை சஸ்டெயின் பண்ணி வச்சிருந்தாலும் நான் அவர் மேல டிபெண்டா இல்லை. உத்தம புருஷஸ்துவன்ய பரமாத்மேதி உதாகிருத யோ லோகத்ரயமாவிஷ்ய பிபர்த்தியவ்யய ஈஸ்வரஹ அப்படின்னு 5ஆவது அத்தியாயத்தை சொல்லியிருக்க. அந்த உத்தம புருஷன் இந்த அழியக்கூடியதுமான இந்த லோகமும் இந்த அழியாத ஆத்மாவும் இது தவிர இருக்கிற அந்நிய லோகத்ரய சோ நான் தான் இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி இது எல்லாத்தையும் நான் தான் தாங்கிட்டு இருந்தாலும் நான் இதோட ஒட்டிண்டு இல்ல. பகவான் இங்க நச்ச மத்ஸ்தானி பூதானி அப்படிங்கிற போன ஸ்லோகத்துல மத்ஸ்தானி சர்வ பூதானி அப்படிங்கிற. நச்சாஹம் தேஸ்வஸ்திதः மயா ததமிதம் சர்வம் ஜெகதவ்ய மூர்த்தினாக ஜெகதவ்யக்த மூர்த்தினாக. எப்ப நம்ம பகவான் ஒண்ணு இந்த உலகம் வேற அப்படின்னு தனித்தனியா பாக்குறோமோ, அதுல இந்த இந்த உலகம் தனி பகவான் தனி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உலகம் பகவானுக்குள்ள இருக்கு. ஆனா இந்த உலகத்துல பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கார் அப்படின்னு பார்க்கலாம். அதான் முதல் ஸ்லோகம். பட் இது ரெண்டும் தனி இல்ல, பகவானும் இந்த உலகமும் எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னா பகவான் இதுக்குள்ள இல்ல, இதுக்குள்ள பகவான் இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸ்ரீமத் பாகவதத்திலயும் ரொம்ப அழகா இதேதான் சொல்லியிருக்கார். முதல்ல நமக்கு அந்த செகண்ட் லெவலுக்கு வரத்துக்கு ரொம்ப கஷ்டம். இந்த உலகம் தனி இந்த பகவான் தனி அப்படின்னு நமக்கு அப்ப அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறச்ச யாவத் சர்வேஷு பூதேஷு மத் பாவோ நோபஜாயத்தே தாவதேவ முபாசீத வாங்மன காய
விருத்திபிஹி அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லுது. யாவத் எது வரைக்கும் சர்வேஷு எல்லா பூதேஷு யாவத் சர்வேஷு பூதேஷு மத் பாவோ நோபஜாயத்தே எது வரைக்கும் நம்மளால ஒருத்தரால இவ்வளவு மெச்சூரிட்டி வரல, என்ன எல்லாத்துலயுமே பாக்குற அளவுக்கு நான் ஒரு மெச்சூரிட்டி வரல, எல்லாமே நாதான் அப்படின்னு பாக்குறதுக்கான ஒரு மெச்சூரிட்டி வரல அப்படின்னா தாவத் அப்பொழுது ஏவம் தாவத் தேவம் உபாசீத பக்தி பண்ணணும், உபாசனை பண்ணும், வாங்மன காய விருத்திவிஹி வாயால மனசால உடம்பால என்ன உபாசனை பண்ணும், வாயால மனசால. ஆனா எல்லாமே பகவான் தான் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா நிஜமும் பார்க்க முடிஞ்சதுன்னா எல்லா குழப்பமும் பிடிஞ்சிரும். இந்த கர்மங்கள் பண்றதுக்கு தேவையில்லாம, கர்மங்களோட பலனை எதிர்பார்த்தும் தேவையில்லாம இருக்கும் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்திலேயே வருது ஸ்ரீமத் பாகவத்துல. சர்வம் பிரஹ்மாத்மகம் தஸ்ய வித்யாத்ம நீஷயா பரிபஷ்யன்னு பரமேத் சர்வத்தோ முக்த சம்சயா. எல்லாமே பிரம்மன் அப்படின்னு நம்ம புரிஞ்ச அப்புறம் நமக்கு அப்புறம் இந்த விஷயத்துல போக வேண்டாம், குழப்பம் எல்லாம் போயிடும் அப்படிங்கிறது. சோ இந்த ரெண்டு ஸ்லோகத்திலையும் என்ன தெரியுதுன்னா, நம்மளோட இந்திரியங்கள் எப்பொழுதுமே ஒரு பொருள், அதுக்கு பேரு, அப்படிதான் என் மனசுக்கும் நம்மளோட புத்திக்கும் போகும். ஆனா இதெல்லாமே வெறும் ஒரு மாயை தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டா நம்ம மோட்சம் அடைஞ்சிடலாம், நமக்கு அப்புறம் இதை பத்தி கவலையே வேண்டாம். இதெல்லாம் நிஜம் அப்படின்னா நம்ம இந்த மாயையிலேயே சுத்தின்னு இருப்போம். சோ இதுக்காக அடுத்த ஸ்லோகால கொஞ்சம் எக்ஸாம்பிள் வேற கொடுக்கிறார் பகவான். அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். யதாகாஷஸ்திதோ நித்யம் வாயு சர்வத்ர கோ மஹான் ததா சர்வாணி பூதானி மத்ஸ்தானீத்யுபதாரய. யதா எது போல், ஆகாஷஸ்திதா ஆகாசத்தில் இருக்கும், நித்தியம் எப்பொழுதும், வாயு காற்று, சர்வத்ரகோ எல்லா இடமும், மகான் வலிமையான, ததா அதுபோல, சர்வாணி எல்லா, பூதானி உயிரினங்கள், மத்ஸ்தானி என்னுள் வசிப்பது, இதி இவ்வாறு, உபதாரய புரிந்து கொள். எவ்வாறு ஆகாசத்தில் இருக்கும் வலிமையான காற்று எல்லா இடமும் இருக்கிறதோ அதுபோல் எல்லா உயிரினங்களும் என்னுள் வசிக்கின்றன என்பதை புரிந்து கொள் அப்படின்னு பகவான் சொல்றார். ஒரு க்ஷணா பார்க்கலாம். யதாகாஷஸ்திதோ யதா தாது காஷஸ்தி ஷமிதாக ஷஸ்திதோ திதோ நித்யம் நித்யம் நிமிலாக வாயு சர்வத்ர கோ மகான் சர்வ ரபார் கொடுத்து வத்ர வமிராகார் கொடுத்து வத்ர கோ மகான் ததா சர்வாணி பூதானி ததா ததா சர்வாணி பூதானி மத்ஸ்தானீத்யு மத்ஸ்தா அதேதான் முதல்ல சொன்னதுதான். நீத்யு நீ மேல் ஆகாத் கொடுத்து நீத்யு பதாரய. यथाकाशस्थितो नित्यं वायुः सर्वत्र गो महान् तथा सर्वाणि भूतानि मत्स्थानीत्युपधारय. சரி, நிறைய டைம் ஜாஸ்தி ஆயிடுது, ஆனா சீக்கிரம் முடிச்சிடலாம். யதாகாஷஸ்திதோ நித்தியம் வாயு சர்வத்ரகோ மகான். எப்படி இந்த காற்று ஆகாயத்துல
இருக்கோ, காற்றாக இருக்கு, வெறும் வாயுவாக அப்படி மூவ் விண் மாதிரி இருக்கு, வெறும் காற்றாக அசையாமையும் இருக்கு. ஆனா எல்லாமே எல்லாமே இந்த ஆகாசத்துல இருக்கோ, அது மாதிரி எல்லா உயிரினங்களும் இந்த ஈஸ்வரனுக்குள்ள இருக்கிறது. அசையற அசையாத எல்லா எல்லா விஷயங்களும் பகவானுக்குள்ள ஈஸ்வரனுக்குள்ள ஐக்கியமா இருக்கு. எப்படி ஒரு காத்து ஆகாயத்துல இருக்கோ அந்த மாதிரி. இந்த மாதிரி இந்த 3 ஸ்லோகங்களையும் மத்ஸ்தானி மத்ஸ்தானி அப்படின்னு பகவான் யூஸ் பண்ணிருக்காரு. ஏன்னா எனக்குள்ளதான் எல்லாம் இருக்கு, என்னையும் அவளையும் பிரிச்சிட முடியாது. அதனால மஸ்தானி மஸ்தானி சொல்லிட்டு. எப்படி காற்றை ஆகாயத்தோட பிரிக்க முடியாது. இந்த காற்று ஆகாயத்தோட மர்ஜ் ஆயிட்டா அந்த காற்றும் ஆகாயம் தனின்னு நம்ம பிரிச்சுட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி எப்படி நம்ம எல்லாம் பகவானோட ஐக்கியம் ஆயிட்டோம், நம்மளையும் பகவானையும் பிரிக்க முடியாது. அதனாலதான் பகவான் சொல்றார், இந்த காற்று எப்படி எல்லா இடத்துலயும் வாப்பிச்சிருக்கோ அந்த மாதிரி நானும் எல்லா இடத்துலயும் வாப்பிச்சிருக்கேன். சோ எல்லா பொருட்களுக்கும் தனிப்படையான ஒரு அஸ்தித்வம் கிடையாது, எல்லாமே என்னதுதான். ஆனா நம்ம இதுக்கு நம்ம அதோட ஒரு என்னது ஒன்று அப்படின்னு நினைக்கிறதுனால இதெல்லாம் தனித்தனியா வேற வேற அப்படின்னு பாக்குறோம். இதி உபதாரய, இதை புரிந்து கொள். எப்படி காற்று எல்லா ஆகாயத்திலும் பறந்துக்கோ அதை காற்றையும் ஆகாயத்தையும் பிரிச்சு பிரிச்சு பார்க்க முடியாதோ, அதோட தனித்தனியான ரூபங்கள் பார்க்கலாம். காற்று அசையறத பார்க்கலாம், காற்று நின்றுக்கிறத பார்க்கலாம், சுவாசிக்கரிச்ச போர்த்த வரத்த காத்த உணரலாம். ஆனா எல்லாமே ஆகாயத்தோட ஒரு பார்ட் தான். அதே மாதிரி பகவான் எல்லா இடத்துலயும் வாப்பிச்சிருக்கார். ஆனா பகவானை எதுக்குள்ளயும் மூடி வச்சிட முடியாது. எப்படி ஆகாயத்துல எல்லாமே இருக்கோ, ஆனா ஆகாயத்தை எதையுமே எதாலையும் மூட முடியாது. இந்த ஸ்பேஸுங்கிறத ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த ஸ்பேஸ்ன்னு அதுக்குள்ள ஒரு ஒரு சவத்தை போட்டால், 4 சவர் போட்டால் அது அந்த ஸ்பேஸ்ல அடக்கிட முடியாது நம்மளால. அதே மாதிரி பகவானை எதுக்குள்ளேயும் அடக்கிட முடியாது. ஆனா எல்லாமே பகவானுக்குள்ள இருக்கு. ஸ்பேஸுங்கிறது அதை டிவைட் பண்ண முடியாது, இந்த ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸ்னு. ஸ்பேஸ் ஆகாயம்ங்கிறது எல்லாமே ஆகாயம் தான். இந்த ஆகாயத்துக்குள்ள எதெல்லாம் இருக்கோ அதனால அந்த ஆகாயத்துக்கு ஒன்றும் ஆயிடுறது இல்லை, அது அப்படியே தான் இருக்கு. ஒரு துளி ஆட்டம் பார்த்தாலும் அதுக்குள்ளேயும் 99% அந்த ஆட்டம்குள்ள இருக்கிறது வெறும் ஸ்பேஸ் தான். அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்க பாக்குறது எல்லாமே ஸ்பேஸ் தான். எல்லாமே அந்த ஸ்பேஸ்க்குள்ளதான் இருக்கு. அந்த ஸ்பேஸ் எல்லாத்துக்குள்ளயும் இருக்கு. ஆனா அந்த ஸ்பேஸ் அந்த அந்த பொருள்னால அந்த ஸ்பேஸ்க்கு ஒன்றும் ஆயிடுறது இல்லை. அந்த ஸ்பேஸ அதால பிரிக்கவும் முடியாது, உடைக்கவும் முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மாதிரி பகவான் சொல்ல, இந்த ஸ்பேஸ் எப்படி பரவி இருக்கோ அது மாதிரி இந்த காற்று எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிற மாதிரி நான் எல்லா இடத்துலயும் வாப்பிச்சிருக்கேன் அப்படின்னு பகவான் சொல்ற. இதை புரிஞ்சுன்னா இதான் இந்த இந்த நாலேஜ்ங்கிறது, இந்த வித்யா ராஜ வித்யாங்கிறது இதுதான். இதை புரிஞ்சுட்டோம்னா நமக்கு பக்தியில இறங்குறது ரொம்ப ஈஸி. அதுக்காக தான் இது இப்படி ஆரம்பிக்கிறார். ரொம்ப டைம் எடுத்திருக்கேன், பரவாயில்ல. இந்த முதல்ல புரியவும் இல்லை டைம் ஆயிருக்குங்கிறது, அப்புறம் புரியறச்ச நிஜமாவே ரொம்ப டைம் எடுத்திருக்கேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. அதோட என்னோட கிளாஸை முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ரெக்கார்டிங் முடிச்சுடுறேன்.
எல்லாருமே தூங்கி போயிட்டலாம். யாரும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா இல்ல, ஒண்ணும் இல்ல. Jai Shri Krishna. Thank you, Shri sir. Krishna. Jai Shri Krishna, எல்லாரும் sir. Krishna sir, thank you. Jai Shri Krishna. Thank you, sir. Jai Shri Thank Krishna, you, sir. sir. Thank you. sir. Yeah. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜி, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, Shri Krishna sir. சார் நீங்க ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜி. சார் ஒரு நாளைக்கு எல்லாரும் ஒரு குவிஸ், எல்லாரும் ப்ரிப்பேர்ட் ஆகுங்க. 8வது அத்தியாயத்தோட குவிஸ் நாளைக்கு. ஸோ 8வது அத்தியாயம் படிச்சுட்டு வாங்க. சொல்லுங்க. இது ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். இல்ல நீங்க வந்து மண்பாட்டம் கரைஞ்சா மண்ணாவே ஆயிடும்னு சொன்னேன் இல்லையா? சோ ஆமா, திரும்பி நம்ம வந்து மூலத்துக்கே திரும்பி போயிடுறோமா? Are we அது going back பெய்டு to இப்போ the பெய்டு நம்ம நீங்க அப்புறம் எனக்கு டெக்ஸ்ட் பண்றீங்களா? அதுல பதில் பெய்டு சொல்லிக்கலாம் ஆகி எல்லாரோட. 50 நிமிஷம் ஆயிட்டாங்க. சார் எல்லாரும் சொன்னீங்கன்னா அப்புறமா text நாங்கெல்லாமும் பண்ணுங்க. கேட்போம். சொன்னீங்கன்னா நாங்கெல்லாமும் கேட்போம் சார். சரி, கிளம்பு. கேள்வி எனக்கு புரியல. ஓகே இல்ல இல்ல மண்பாண்டத்துல இருந்து திரும்பி மண்ணாவே மண்பாண்டத்துல இருந்து அது கரையும் போது திரும்பி மண்ணாவே ஆயிடுறதுன்னு சொல்லிட்டு அது அதை எக்ஸ்பிளைன் பண்ண நீங்க கொஞ்சம் இன்னும் என்ன சொல்றதுன்னு யோசிச்சு இல்லையா? அப்போனா நம்ம மூலத்துக்கே போயிடுறோம் இல்லையா? நம்மளோட இதுல இருந்து we are going back where we were. ஏன்னா நம்ம இல்லையா? பகவான்ல இருந்து ஒரு பகவானோட ஒரு பகவான்ல அம்சமா வந்து தானே நம்மளும். நம்ம பகவான் தான் பகவான் தான் நம்மளை பண்ணிட்டு பகவான் தான் நம்மளையும் கலைச்சிருந்தார். நம்ம பகவான்ல இருந்து வந்து பகவானுக்குள்ளே போயிட போறோம். அதான் எப்படி அப்போ அந்த மண்ணா மண்பானை மாறும். மண்ணுல இருந்து வந்து மண்ணுக்குள்ளே போக போறது. அதான் மூலத்துக்கே போறது திருப்பி அந்த மூலம் பரபிரம்மம் மூலம் அப்படின்னா நம்ம மூலத்துக்கே போகிறோம் இல்லையா? கரெக்ட். அப்போ சோ அந்த மண்பானைக்குள்ள மண் இருக்கா, அந்த மண்ணுக்குள்ள மண்பானை இருக்கான்னு அதான் அந்த கேள்வி. அதுல அதான் ரெண்டுமே இல்ல. அதுலதான் பகவான் சொல்ற அதுலதான் பகவான் சொல்றார் மண்பானை எனக்குள்ள இருக்கு. இட் டசன்ட் மீன் நான் அப்படின்னு அந்த மண்பானைக்குள்ள நீங்க இருக்கேன். மண்பானை ரியல்னு நினைச்சுட்டேன்னா மண்பானை எனக்குள்ள இருக்கு, ஆமா ஆனா நானும் அந்த நான் அந்த மண்பானைக்குள்ள மண்பானை இருக்கேன். இருக்கேன். ஓகே இப்ப அந்த ரெண்டும் சொல்றாரு இல்லையா? மண்பானையை ஒரு இதுல நிஜம்னு நினைச்சுட்டேன்னா மண்பானை தனி, இந்த மண் ஆ, தனி அப்படின்னு தனித்தனியா பார்த்தேன்னா ம், மண்பானையில மண் இருக்கு, ம், அந்த மண் வந்து மண்பானையில இருக்கு. கரெக்ட். ஆனா எல்லாமே ஒண்ணுன்னு பார்த்துட்டேன்னா இது ம், ஒண்ணுமே டிஃபரன்ஸே இல்ல. மண்பானை தனி மண்ணு தனின்னு பாக்குறதுனால தான் இந்த குழப்பம் வருது. மண்பானை மண் எல்லாமே ஒண்ணுதான், பகவான் தான் எல்லாமே அப்படின்னு நம்ம வந்தோம்னா அப்புறம் நமக்கு இந்த டிஃபரன்ஸ் தெரியாது. அப்ப இந்த அப்ப பகவான் நமக்குள்ள இல்ல, நம்ம பகவானுக்குள்ள எல்லாமே ஒண்ணுதான். ம். அப்போ அந்த அத்வைத பாலிசி அங்க அப்ளிகபிள். கரெக்ட். துவைத்தம் அத்வைத்தம் பத்தி தான் இது கிட்டத்தட்ட அப்படின்னு ஆமா பாத்துக்கலாம். அந்த மாதிரிதான் ஆனா ரெண்டுமே தனி, ரெண்டுமே தப்பு இல்லைன்னு தான் சொல்றாரு பகவான் இதுல. ரொம்ப ஆமா அழகா பகவான் இந்த விஷயத்த சொல்றாரு. உங்களுக்கு அந்த அந்த அளவு பக்குவம் இல்லையா, துவைத்தமாவே பார்த்துட்டு இருங்கோ, எனக்கு துவைத்தமா பார்த்து என் மேல பக்தியோட இருங்கோ அப்படிதான் ம், பகவான் சொல்றாரு. என்ன ஆ, தனி உலகத்தை தனியா பார்த்துட்டு கேளு, அந்த அளவுக்கு தான் பக்குவம் இருக்கா, பரவாயில்ல. ஆமா நான் உங்களுக்குள்ள இருக்கேன், நீங்க எங்களுக்குள்ள இருக்க அப்படின்னு நினைச்சுட்டு நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா பார்த்துட்டு இருந்தாலும் என் மேல பக்தி வச்சுக்கோங்கோ அப்படிங்கிறாரு. ம், பக்தி ரூபத்துல பார்த்துங்கோ. அப்ப அத்வைத்தமா பாக்குறீங்களா, நீயும் நானும் ஒண்ணுதான், அப்புறம் நமக்கு ஃபுல் நாலேஜே வந்துருது. அப்புறம் இந்த வித்யாங்கிறது இது ம், இவ்வளவுதானே. ஆ, ஞானம் விஞ்ஞானம் இது ரெண்டையும் பாக்குறது. ஞானம்ங்கிறது இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறது, ஜீவாத்மா ஒரு துளி அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான். விஞ்ஞானம்ங்கிறது அது ம், உணருது, நான் தனி இல்ல நீ தனி இல்ல அப்படின்னு. ஆ, அப்ப நான் உனக்குள்ள இல்ல, நீ எனக்குள்ள இல்ல, ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான். ம். இல்ல அதுதான் நான் புரிஞ்சுட்டேன். துவைதம் அத்வைதம் தான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என் மனசுல வந்தது. அதனாலதான் கேட்டுக்கலாம் கரெக்ட். சொல்லிட்டு. ஆனா இது ரெண்டுத்துலயுமே தனியா இருந்தாலும் அதை ம், வச்சு குழம்ப வேண்டாம் தான் பகவான் சொல்ற. ரெண்டுத்துமே தனியா பாத்துங்க, பரவாயில்ல, ம், ரெண்டுமே உண்மைதான். ஒரு விஷயம் ஒரு மாதிரி பார்த்தேன்னா ம். அத்வைத்தமும் ஒண்ணு, துவைத்தமும் உண்மைதான், ரெண்டுமே உண்மைதான், நீங்க குழம்பாதீங்கோ அப்படின்னு தான் பகவான் சொல்றாரு. ஓகே ஓகே சார். ஹையர் லெவல்ல பகவானை புரிஞ்சுக்கிறது அத்வைத்தம். ம், அது வந்து ரொம்ப கஷ்டம். அதாவது ஒரு லெவல்ல அந்த ஞானம் தான் முடியும், அதுல விஞ்ஞானம்ங்கிறது ரொம்ப கஷ்டம். அதோட ம், அத்வைத்தமா ஞானம் அதாவது ஒரு ஒரு தியரி மாதிரி வேணா கத்துக்கலாம்.
ம். அது ஒரு விஞ்ஞானமா அதை புரிஞ்சுண்டு அதோட அதுக்கு தகுந்தாப்புல நம்மளால வாழ முடியாது. ஆமா correct. துவைத்தமா தான் Yes. நம்மளால வாழ முடியும். ஏன்னா நம்ம உணர்வுகள், நம்மளோட கண்டிஷன்ஸ் அப்படிதான். நெருப்பு தனி, சூடு தனி, குளிர் தனி, இருட்டு தனி, வெளிச்சம் தனி அப்படின்னு எல்லாமே துவைத்தமா பாக்குறது தான் நம்மளோட மனசு. அதனாலதான் பகவான் தனி, நம்ம தனி அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியும். நம்ம அவ்வளவு அளவுக்கு பக்கம் நமக்கு எங்க வர போறது? அது வந்துருச்சுன்னா அப்புறம் பிரச்சனையே இல்லை. பகவான் அதுக்காக ரெண்டுத்தையும் சொல்றாரு, நீ ரெண்டுத்தையும் வச்சு குழப்பாதேங்கோ, இப்படி பார்த்தா இப்படி பாத்துங்கோ, இப்படி பார்த்தா இப்படி பாத்துங்கோ அப்படின்னு தான் சொல்றாரு. கரெக்ட் சார். மஸ்தானி you, சர்வ sir. பூதானின்னு ஒரு இடத்துல சொல்லிட்டு நச்ச பூதானி மஸ்தானி அப்படின்னு ரெண்டாவது ஸ்லோகத்தை சொல்றாரு. ரெண்டும் தனித்தனி ஸ்லோகம், ரெண்டும் இது இல்ல அது இல்ல அப்படின்னு சொல்றது இல்ல, ரெண்டுமே இருக்குன்னு தான் சொல்றாரு. எப்படி வேணாலும் பாத்துக்கோங்க அப்படிங்கிற அவரோட மனப்பக்குவத்தை பொறுத்து மனப்பக்குவம் மட்டும் இல்ல, அதாவது அந்த அளவான ஒரு அந்த அத்வைத்தத்தை பாக்குறது பரமாச்சாரியால், சங்கரர், அவளுக்குலாம் முடியும். அதாவது அது ஒரு ஞானம் லெவல்ல நமக்கும் முடியுமா இருக்கும். ஆமா அதான் விஞ்ஞான லெவல்ல முடியாது. அதனால அந்த ராஜ வித்யாங்கிறது நமக்கு வருது கஷ்டம். ஏன்னா ஞானம் விஞ்ஞானம் சேர்ந்துதான். அதுக்குதான் எப்போதுமே இந்த ஞானத்தோட விஞ்ஞானம் சேர்த்துன்னு சொல்றா. வெஸ்டர்ன் பிலாசபில இது கிடையாது. ஆமா ஞானம் விஞ்ஞானம் சேர்ந்து சொல்ற கன்செப்ட் நம்ம மதத்துல தான் இருக்கு. அது நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேமா? ஓகே சார். தேங்க் யூ சார். தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இதெல்லாம் எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன். இதுதான் ரொம்ப கரெக்ட்னு நினைச்சுட்டு அதுவும் தெரிஞ்சிருக்காதுங்க. எனக்கு எவ்வளவு புரியுறதோ அவ்வளவுதான் நான் சொல்றேன். நல்லா புரியுது, டீட்டெயிலா சொல்றீங்க, நல்லா புரியுது. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Jai Shri Krishna.